கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 343ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் நம்முடைய வாழ்வில் எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி அடையும் பொழுது கர்த்தருடைய பாதத்தில் சரணடைந்தால் நமக்கு வெற்றியை தவிர அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. Psalm 113:7. Thank you. அன்பின் தேவன் இயேசு உன்னை இன்றே அழைக்கின்றார். அவர் உன்னை அழைக்கின்றார். துன்பம் துயரம் கவலை நீக்க இன்றே அழைக்கின்றார். உன்னை அழைக்கின்றார். தோய்ந்த கையை கண்டு சித்தம் தெளியாயோ, ரத்தம் தோய்ந்த கையை கண்டு சித்தம் தெளியாயோ, நித்தமாயே காய்ந்த காலை முத்தம் செய்யாயோ, உத்தமரேசு உந்தனுக்காக நித்தனை வாதாயோ, சத்தமழைக்கும் சத்தம் கேளாயோ, சத்தம் கேளாயோ. அன்பின் தேவன் இயேசு உன்னை இன்றே அழைக்கின்றார். அவர் உன்னை அழைக்கின்றார். துன்பம் துயரம் கவலை நீங்க இன்றே அழைக்கின்றார். உன்னை அழைக்கின்றார். உலகமாய் எல்லாம் நிறைந்தோடும், நீன் கட்டு உலகமாய் எல்லாம் நிறைந்தோடும், நோயின் வாடை பார சுமையும் சொன்னான் பறந்தோடும், தாயின் பாசம் சேயின் நேசம் ஒரு நாள் மறைந்தோடும், ஆயின் வாக்கு மாறாயேசு அன்போ வழிந்தோடும், அன்போ வழிந்தோடும். அன்பின் தேவன் இயேசு உன்னை இன்றே அழைக்கின்றார். அவர் உன்னை அழைக்கின்றார். துன்பம் துயரம் கவலை நீக்க இன்றே அழைக்கின்றார். உன்னை அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே வாரம் ஒரு வருஷம் என்ற முறையிலே இந்த 343வது வாரத்திலே ஆண்டோடைய கிருபையினாலே ஒவ்வொரு வசனமாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்திலும் கூட சங்கீதம் 113:7 வசனத்தை ஆண்டோடைய கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உலக பிரசித்தி பெற்ற ஆபிரகாம் லிங்கனை பற்றி நமக்கு தெரியும். ஆப்பிரிக்காவுடைய அடிமைகளை கூவி கூவி சந்தையிலே வித்த சமயத்தில் அவளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி போராடி அதில் வெற்றியும் கண்டவர். அந்த ஆபிரகாம் லிங்கர் சிறு வயதில் இருக்கும் பொழுது மிகவும் ஏழையான ஒரு மனிதனுக்கு மகனாக பிறந்தவர். அப்படின்னாலே மரம் வெட்டுவதற்கு காடுகளுக்கு செல்வாராம். அப்படி மரம் வெட்டி வந்த பிறகு தெரு தெருவாக கூவி கூவி இந்த மரத்துகளை விற்று
அதற்கு பிறகுதான் அவங்க வீட்டில் சாயங்காலம் சாப்பாடுக்கான காரியங்கள்லாம் ஏற்பாடு செய்வார்களாம். அப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் அவர் மரம் வெட்டுவதற்கு செல்வாராம். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அந்த சமயத்தில் அவருடைய பாட்டி அவருடைய கையில் வேதத்தை கொண்டு கொடுத்து, இந்த வேதத்தை வாசி, அந்த வேதம் உன்னை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னாராம். சொல்லி அந்த வேதம் ஒன்றை உயர்த்தும். அதில் அநேக மக்களை பற்றி சொல்லியிருக்கிறது. அந்த மக்கள் எல்லாரும் இந்த வேதத்தை வாசித்தனால, வேதத்தின்படி நடந்தனால, ஆண்டோட சொல்படி நடந்தனால அவர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள். அப்படியே ஆண்டவர் ஒன்னே உயர்த்துவார் என்று சொன்னார். உடனே அந்த பாட்டி சொன்னதை அப்படியே ஆபிரகாம் லிங்கன் கேட்டு அதன்படி நடக்க தொடங்கினாராம். மரம் வெட்டுவதற்கு முன்பாக அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பாராம். அதுக்கு பிறகு மரம் வெட்டி முடிந்த பிறகும் அந்த வேதத்தை வாசிப்பாராம். வேதத்தை வாசிக்க அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் ஆண்டவர் பேரில் அதிகமாக வந்துதான். எப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் ஒரு நாள் ராஜாவாக உயர்த்தினாரோ, அதுபோல என்னையும் ஆண்டவர் ஒரு பெரிய ஜனாதிபதியாக உயர்த்துவார்னு சொல்லி அந்த சிறு வயதிலேயே அவர் ஒரு உயர்வான ஒரு எண்ணத்தை தன்னை மனதிலே அவர் ஏற்படுத்தி கொண்டாராம். அப்படி ஏற்படுத்தி கொண்ட நிமித்தமாக அதிகமாக ஆண்டவர் ஒன்றை கிட்டி சேர்ந்து, ஆண்டவரை மால முடியும் எனக்கு செய்தாருன்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்படி செய்த நிமித்தமாக ஆரம்பத்திலே பஞ்சாயத்து தலைவராக இருந்து பிற கவுன்சில் லெவலில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அரசியல் லெவலில் உயர்ந்து கடைசியாக ஜனாதிபதியாக அவர் மாறினார் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. அருமையானவர்களே, ஒருவேளை இது நமக்கு ஆச்சரியமாக இருந்தாலும், எப்படி வேதத்தை வாசிக்கிறனால அவங்க உயர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தாலும் உண்மை அதுதான். அந்த சரித்திரம் அதைத்தான் கூறுகிறது. அவர் எளிமையான நிலைமையில இருந்தார். அவர் பணக்காரெல்லாம் கிடையாது, அரசியல பணம் செலவழிக்கிற கூடிய அளவுல கூட அவர் கிடையாது. ஆனாலும் அவர் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார். ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய வேதத்தை அவர் முழுமையாக விசுவாசித்தார், நம்பினார். அதன் மட்டுமாக அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியங்களும் கடைப்பிடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிய முடியும். பாருங்க, வேதத்துல எவ்வளவோ காரியங்கள் நமக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பாருங்க, திக்குவாய் மோசே திக்கி பேசுறவனா அவனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார், இந்த இஸ்ரவேலரை வழி நிறுத்தக்கூடிய பெரிய காரியங்களை செய்தார். அதுபோல பாருங்க, தானியேல் ஒரு அடிமையாக சென்றவன் தான். இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாக பாபிலோன் ராஜாக்கள் அடிமையாக கொண்டு வந்தவன் தான். அந்த தேசத்துக்கே என்ன செய்தான், ஒரு முக்கியமான ஒரு மந்திரியாக மாறிட்டான். அதுபோல சிறைச்சாலையில அடிமையாக கொண்டு வந்தவன், பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டவை யோசேப்பு. யாருமே நினைச்சிருக்க முடியாது. ஒரு அசிங்கமான ஒரு குற்றச்சாட்டு பண்ணவே அவன் எப்படி பெரிய மந்திரியாக முடியும். எழுத்திலே பாருங்க, அந்த எழுத்துடைய ராஜாவுக்கு அடுத்த பதவியில் நினைச்சதாக இருந்தா ராஜாவுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுல அவன் பெரியவனாக உயர்த்தப்பட்டான். காரணம், ஆண்டவர் அவை முழுமையாக நம்பினது. அது மட்டும் இல்லாம பாருங்க, இந்த மீன் பிடித்து கொண்ட சீஷர்கள், அந்த சீஷர்கள்லாம் எப்படிப்பட்ட நம்ம பார்க்கும்போது கல்வி அறிவு இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சீஷர்களை கூட ஆண்டவர் இருந்தால் தன்னுடைய உலகம் எங்கும் போய் தன்னை பற்றி சொல்லக்கூடிய எவ்வளவோ நிறுவனங்களை, மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய நிறுவனங்களை எளிமையான அளவுல எழுதக்கூடிய அளவில் அவர்களை உயர்த்தினான்னு சொல்லி பார்க்குறோம். அருமையான அப்படின்னாலே ஆண்டவர் நினைத்தார்னா ஒரு சிறியவனை அந்த புழுதுக்குள்ள கிடக்கிறதுனா ஒரு புழு போல இருக்கிறவனை கூட என்ன செய்வார், உயர்த்த முடியும். குப்பையில கிடக்கிற ஒரு குண்டுமணியை போல இருக்கிறவனை கூட அவனோர் உயர்த்த முடியும்னு சொல்லி இந்த வேதம் பார்க்குறோம். நீங்கள் நினைக்கிறீங்களா, எனக்கு எந்த விதமான தாளந்து கிடையாது, பணம் கிடையாது, வசதி கிடையாது, குடும்ப உறவுகள் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் நினைச்சாருன்னா, நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டீர்கள்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக எல்லா விதங்களையும் உயர்த்தி மற்றவர்களை ஆச்சரியப்படும் விதமாக உங்களை வைப்பார் என்பதை சந்தேகமே இல்லை. ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம் பக்தரின் கீழ்